அடுத்தது சமூக சேவைகள் என்று இப்ப சமூகத்துல பொதுவாக இந்த கிழக்கு மாகாணங்கள் அமைப்புகள் எல்லாம் அதிகம். இந்த ஊர்ல எங்கட ஊர்ல கூட 150க்கு மேற்பட்ட சமூக சேவை அமைப்புகள் என்ன செய்கிறது, சமூக சேவைகள் அமைப்புகள் அதிகம், பாராட்டப்பட வேண்டியது. ஆனால் அந்த சேவைகள் செய்கிற நேரத்தில் நான் சொன்னேன், நல்ல அமல்கள் நாம் செய்கிற நேரத்தில் ஷைத்தான் அதை அவனுக்கு சாதகமாக என்ன செய்வான், பயன்படுத்துவான். நம் உள்ளத்தில் இதை மாதிரி பெருமையான எண்ணங்களை கொண்டு என்ன செய்வான், ஏற்படுத்துவான். இப்ப சமூக சேவைகள் செய்கிற நேரத்தில் தானா இவர் உள்ளத்தில் என்ன செய்யும், ஒரு எண்ணம் வரும், நம்மள அடிக்க ஊர்ல என்ன ஆள் கிடையாது, நம்ம தான் என்ன செய்யறோம், ஒரு லீட்ல என்ன செய்யறோம், ஊர்ல இருக்கிறோம் என்கிற சிந்தனை அவர உள்ளத்தில் என்ன செய்யும், ஏற்படும். இந்த எண்ணத்தை ஏற்படுறதை என்ன செய்ய மாட்டார், அவர் வெளியே சொல்லிக் கொள்ள மாட்டார். ஆனா உள்ளத்தில் அப்படி ஒரு எண்ணத்தை என்ன செய்வார், வைத்துக் கொள்வார். சில நேரங்கள் அவர்கள் வாய்கள் அந்த வார்த்தைகள் என்ன செய்யும், வெளிப்படும். நம்ம தானே நல்ல சிறப்பா செஞ்சுட்டு போறோம், நம்மளை விட ஊர்ல வேற யாரும் கிடையாது என்கிற சிந்தனை சமூக சேவைகள் செய்கிற நேரத்தில் மனதில் என்ன செய்யும், உள்ளே வரும். இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இந்த சமூக சேவை செய்கிறவர்கள், சமூகத்துல இப்படிப்பட்ட சேவைகள் செய்கிறவரை குறை சொல்லுகிற அர்த்தம் கிடையாது. இது நாம் திருந்தி வாழ்வதற்கான, நாம் செய்கின்ற சேவைகளை சிறப்பாக செய்து கொள்வதற்கு நாம் எப்பொழுதும் ஷைத்தானை தூரமாக்க வேண்டிய வழிகள். எனவே இது உபதேசம் தான். யாருடைய சேவைகளையும் குறை சொல்வதற்கோ, எல்லாரும் சமூகத்தில் பெருமைக்காகத்தான் சேவைகள் செய்கிறார் என்ற அர்த்தம் கிடையாது. செய்கிற நேரத்தில் ஷைத்தான் என்ன செய்வான், உங்களுடைய நல்ல சேவைகளை நாசமாக்குவதற்காக வேண்டி இப்படிப்பட்ட பண்புகளை என்ன செய்வான், உங்களுடைய உள்ளத்தில் கொண்டு வந்து சேர்ப்பான். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்கிற விடயம் தான். அடுத்தது இன்னும் சமூகத்தில் எப்படி என்றால், கவலையில கூட மனுஷன் என்ன செய்வான், பெருமடிப்பான். அவனுக்கு வந்த சோதனைகளை கூட பெருமையாக பேசுகிற லெவல் மனிதன்கிட்ட என்ன செய்து இருக்குது. உதாரணத்திற்கு ஒரு மனிதன் பேசுகிற நேரத்தில் கூட வாழ்க்கையில நாம் பார்க்காத சோதனையாண்டு என்ன செய்வான், சோதனையை கூட பெருமை என்ன செய்வான், பேசிக்கொள்ளக்கூடிய நிலைமைகள் சமூகத்தில் பார்க்கிறோமா இல்லையா. நீங்க என்ன பார்த்த சோதனை, நாம் வாழ்க்கையில பார்க்காத சோதனையா என்று அல்லாஹ் கொடுத்த சோதனைகளை கூட மனிதன் என்ன செய்வான், அதிலும் உன்னை விட நான் தான் அதிகம், நான் தான் கூட அப்படிங்கிற எண்ணத்தில் மனிதன் சமூகத்திலே புலங்குவதையும் சமூகத்திலே நடமாடுவதையும் பேசுவதையும் பார்க்கலாம். நானும் நீங்களும் சில நேரங்கள் கூட இப்படி என்ன செய்திருப்போம், பேசியிருப்போம். எல்லோருடைய வாயினிலிருந்து வரக்கூடிய விடயம்தான் பெருமை. நம்மளை அறியாமல் இந்த விடயத்திலும் வருகிறது. இதுவும் பெருமைதான் என்பதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நிர்வாக கட்டமைப்புகளில் இந்த பெருமை என்ன செய்யும், ஒரு நிர்வாகமாக ஒரு ஆபீஸையோ ஒரு பள்ளி வாயிலையோ எதையோ ஒன்றை நாம் இயக்குகிற நேரத்தில் கூட, அந்த நேரத்தில் கூட நாம் செய்கின்ற மிகச்சிறந்த பணி, உலகத்திலே அல்லாஹு தாலா தகுதி சொன்னேன், பள்ளிவாசல்களை நிர்வகிக்க வேண்டும் என்றால், உதாரணத்திற்கு பள்ளிவாசலை எடுத்துக்கொள்கிறேன், பள்ளிவாசலை நிர்வகிக்க வேண்டும் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா அவர்களின் வரையறைகளை சொன்ன ஒரு மிக அழகான மிக பொறுப்பு மிக்க ஒன்றுதான் பள்ளிவாசல் நிர்வாகங்கள். அதை நாம் செய்கிற வேலைகளில் கூட ஷைத்தான் என்ன செய்வான், இந்த இடத்தை கொண்டு எங்களை நிரப்ப பார்ப்பான். நாம் தான் மிகச்சிறந்த நிர்வாகம் செய்கிறோம், நம்மளை அடிக்க நிர்வாகம் கிடையாது என்கிற சிந்தனையை ஷைத்தான் மெல்ல மெல்ல என்ன செய்வான், உள்ளத்திலே கொண்டு வருவான். அது மறுமைக்கான அடையாளமும் கூட, நாம் தவிர்த்து கொள்ளவும் முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ, மறுமை நாள் வரமாட்டாது, ஹத்தா யதபாஹன் நாசு ஃபில் மசாஜித், பள்ளிவாசல்களிலே மனிதன் ஒருவருக்கொருவர் பெருமை அடித்துக் கொள்ளும் வரைக்கும் என்ன செய்ய மாட்டாது, மறுமை நாள் வரமாட்டாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மறுமைக்கான ஒரு அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பள்ளிவாசல்கள் மூலமாக மனிதர்கள் தங்களுக்கு மத்தியில் என்ன செய்வார்கள், பெருமை அடித்துக் கொள்வார்கள். பள்ளிவாசல் மூலமாக பெருமை என்றால், நம் பள்ளிவாசலில் இப்படிப்பட்ட வசதிகள் எல்லாம் இருக்கிறது, நாம் இவ்வளவு உயர்ந்து விட்டோம் என்று இந்த கட்டிடங்கள் மற்ற பௌதீக விடயங்களை வைத்து மனிதன் என்ன செய்து கொள்வான், தங்களுக்கு மத்தியில் பெருமை அடித்துக் கொள்வான். இது மறுமைக்கான அடையாளம். இது வரும் வரைக்கும் மறுமை நாள் வரமாட்டாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே பெருமை என்பது இந்த விடயத்திலும் வந்து என்ன செய்யும், நம்மளை ஆட்கொள்ளும் என்கிற பகுதியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில நேரங்களில் கூட தான் செய்யாத விடயத்தை வைத்து மனிதன் என்ன செய்வான், பெருமை அடிக்க தொடங்குவான். இது உள்ளத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோய் பிடிக்க தொடங்கினால் கடைசியில் தான் செய்யாத ஒன்றை கூட செய்தது போன்று மனிதன் என்ன செய்வான், பெருமை அடிக்க தொடங்குவான். இது மிக பெரும் மோசமான அநியாயமான ஒரு செயல் என்கிற பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு அழகிய கூற்றை சொன்னார்கள். என்ன தெரியுமா, இதா வாஃபகதி ஸரீரத்து அல் அலானியத், ஒரு மனிதனுடைய உள்ரங்கமும்
வெளிரங்கமும் பார்ப்பதற்கு ஒன்று போன்று இருந்தால் ஃபதாலிகல் அதில், அது நேர்மை. உள்ளும் ஒன்றுதான், அவனுடைய செயலும் ஒன்றுதான். இப்படி ஒரு வாழ்க்கை இருந்தால் ஃபதாலிகல் அதில், அது நேர்மை என்கிறார்கள். இன்னொன்று சொல்கிறார்கள், வைதா கானத்தி சரீரத்து அஃதல மினல் அலானியா, உள்ரங்கத்தை விட வெளிரங்கத்தை விட உள்ரங்கம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. வெளியே பார்த்தால் அவ்வளவு நல்லவன் என்று சொல்ல மாட்டார்கள், ஆனால் உள்ரங்கம் எப்படி இருக்கும்? மிகச் சிறப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருந்தால் ஃபதாலிகல் ஃபதுல், அது அல்லாஹ்விற்கு கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு. இதற்கு மாற்றமாக இருந்தால், வெளிரங்கத்தை விட உள்ரங்கம் ஆக மோசமாக இருந்தால், வெளியில் பார்ப்பதற்கு நல்லவன், வெளியில் அவருடைய செயற்பாடுகள் எல்லாம் சிறப்பு, உள்ரங்கம் மோசமாக இருந்தால் இது அநியாயம் என்று சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். மூன்றாக பிரித்தார்கள். இரண்டும் சேமாக இருந்தால், இரண்டும் ஒன்றாக இருந்தால் அவர் நீதமாக இந்த உலகத்தில் நடக்கிறார். உள்ரங்கம் மிகச் சிறப்பாக இருக்கிறது வெளிரங்கத்தை விட, இவருக்கு அல்லாஹ் சிறப்பு கொடுத்து இருக்கிறான். இது மோசமாகவும் வெளிரங்கம் நன்றாகவும் இருந்தால் இவர் அநியாயம் செய்கிறார் என்கிற செய்தியை சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன செய்தி எங்களுக்கு என்ன செய்யலாம் பார்க்கலாம். எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பெருமை என்பது உங்களை மழுங்கடித்து இந்த உலகத்தை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பார்க்காமலாக்கி அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்கக்கூடிய செயல் என்கிற செய்தியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நான்காவது பகுதி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த பெருமையுடைய விபரீதங்கள் எந்த அளவிற்கு செல்லும் தெரியுமா? முதலாவது நான் சொல்லிவிட்டேன், சொர்க்கத்திற்கு தடையாக என்ன செய்துவிடும், அமைந்து விடும். அடுத்தது, எப்பொழுதும் நான் தான் என்கிற ஒரு மிக பெரும் எண்ணத்தை என்ன செய்ய, ஒரு மோசமான எண்ணத்தை என்ன செய்துவிடும், அவருடைய உள்ளத்திலே கொண்டு வந்துவிடும். நான் இல்லாமல் ஒன்றும் கிடையாது, நான் தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்பதை காட்டுவதற்காக வேண்டியும் அந்த உள்ளத்தோடு என்ன செய்வார், இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார். அவர் ஒரு உயர்வு நிலை, அவருடைய உள்ளத்தில் ஒரு உயர்வு மனப்பான்மையோடு மற்றவர்களை எல்லாம் தாழ்த்தி விட்டு என்னால் தான் எல்லாம் நடக்கிறது, நான் இல்லாமல் இந்த இடத்தில் ஒன்றும் அசையாது என்கிற ஒரு மோசமான சிந்தனை என்ன செய்து விடுவார், உள்ளத்திலே பதித்து விடுவார். அப்படி எண்ணம் வந்தால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தாலாவும் அவரை என்ன செய்வான், இந்த உலகத்திலே உயர விடுவான். அல்லாஹு தாலாவும் அந்த எண்ணத்தோடு அவர் வாழ்ந்தால், நான் தான் என்னால் தான் எல்லாம் நடக்கிறது என்கின்ற சிந்தனையோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தால் அல்லாஹு தாலா அவரை உயர விடுவான். விட்டு விட்டு ஒரு நாள் என்ன செய்வான், தாழ்த்துவான். அல்லாஹு தாலாவுடைய சுன்னாக்களில் ஒன்று என்கிற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் எவ்வளவு உச்சத்தை நாங்கள் அடைந்தாலும் அடைகின்ற உச்சத்தை ஒரு நாள் அல்லாஹு தாலா தலகீழாக ஆக்கி தாழ்த்தியே தீர்வான். அது அல்லாஹ்வுடைய சுன்னாக்களில் ஒன்று என்கிற செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தியை பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அவருடைய அல் அதுபா என்கிற ஒரு ஒட்டகம் இருக்கிறது, அந்த ஒட்டகத்தை பற்றி சொல்லுகிற நேரத்திலே லா துஸ்பக், அந்த ஒட்டகத்தை இதற்கு முன்னால் எந்த ஒட்டகமும் முந்தியது கிடையாது. போட்டி வைத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் தான் என்ன செய்யும், முன்னால் வரும், தோற்றதே கிடையாது. ஒரு நாள் ஒரு நாட்டுப்புறத்து அரபி என்ன செய்கிறார், வருகிறார் ஒட்டகத்தோடு வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டகத்தோடு போட்டி நடத்தப்பட்டுகிறது. அந்த நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் என்ன செய்து விடுகிறது, தோற்று விடுகிறது. சஹாபாக்களுடைய முகம் என்ன செய்கிறது, மாறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இதுவரைக்கும் தோற்காத ஒட்டகம், இதுவரைக்கும் அது வேறு ஒட்டகத்தோடு தோற்றது கிடையாது. சஹாபாக்கள் எல்லாம் குழுமி இருக்க அந்த ஒட்டகம் ஒரு நாட்டுப்புற அரபியுடைய ஒட்டகத்திற்கு முன்னால் என்ன செய்து விடுகிறது, தோற்று விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்க்கிறார்கள், பார்த்துவிட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். இந்த உலகத்திலே இந்த உயர்வு என்றும் பெருமை என்றும் நான் தான் என்றும் இந்த உலகத்திலே வாழ்கிறவர்களுக்கு இந்த ஹதீஸ் என்ன சமர்ப்பணம். நன்றாக ஹதீஸை உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஹக்குன் அலல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது கடமை, அல்லாஹ்வின் மீது கடமை, அல்லா யர்தஃபிஅ ஷைஉன் மினத் துன்யா இல்லா வதஅஹு, இந்த உலகத்தில் எதுவெல்லாம் உயர்கிறதோ ஒரு நாள் நிச்சயம் அல்லாஹு தஆலா அதை என்ன செய்வான், தாழ்த்தியே தீர்வான். இந்த உலகத்தில் எதுவெல்லாம் உயர்கிறதோ ஒரு நாள் நிச்சயம் அல்லாஹு தஆலா அதை தாழ்த்தியே தீர்வான். அல் அதுபா என்கிற என்னுடைய ஒட்டகம் உயர்ந்து இருந்த இந்த உலகத்திலே தோற்றது கிடையாது. அல்லாஹு தஆலா என்ன செய்தான், இன்றைய நாள் தாழ்த்தினான். இந்த உலகத்தின் நிலை அதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவுதான் உள்ளத்தில் உயர்வு மனப்பான்போடு நீங்கள் இருந்தாலும், நான் தான் எல்லாமே என்றாலும் நீ ஒன்றுமில்லை, நீ சாதாரணமானவன், அடிமை, உயர்வுக்கு நீ தகுதி கிடையாது, பெருமை என்கிற குணம் உன்னிடத்தில்
வரவே கூடாது, அவருக்கு நீ தகுதியே கிடையாது என்பதற்காக வேண்டி நிச்சயம் ஒரு நாள் அல்லாஹு தாலா என்ன செய்வான், தாழ்த்துவான். இது இந்த உலகத்தின் நியதி என்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். எனவே புரிந்து கொள்ளுங்கள், நான் தான் என்கிற எண்ணம் பெருமையின் அடையாளம். சுருக்கமாக சொன்னால், என்னை தவிர வேறு யாரும் கிடையாது என்கிற எண்ணம், என்னால் தான் எல்லாம் நடக்கிறது என்கிற எண்ணம், எது நடந்தாலும் அது என் மூலம் தான் நடக்கிறது என்று காட்டிக்கொள்கிற அந்த மனப்பான்கு எல்லாம் பெருமையின் அடையாளம். அது இருந்தால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நன்றாக இருக்கும். அல்லாஹு தாலா ஒரு நாள் என்ன செய்வான், தாழ்த்தி விடுவான். தாழ்த்தினால் அது இழிவு என்கிற பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மாற்றமான அழகிய பண்புகள் இருக்கின்றன. பணிவு என்கின்ற அழகிய பண்பை இஸ்லாம் என்ன செய்கிறது, என்னால் தான் அந்த விடயம் நடந்து முடிந்தாலும், நான் தான் அதை சாதித்து நிலைநாட்டி இருந்தாலும், தன்னை கொள்ள விருப்பம் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து பணிவோடு வாழ்கிற அடியார்கள் தான் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான அடியார்கள். மன் தவாதஅ லில்லாஹ் ரஃபஅஹுல்லாஹ். யார் அல்லாஹ்விற்காக வேண்டி பணிவாக நடக்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா உயர்த்துவான். யார் பெருமை அடிக்கிறாரோ அவரை அல்லாஹு தஆலா என்ன செய்வான், தாழ்த்துவான். எனவே பணிவுதான் மிக பெரும் ஒரு உயர்வை மனிதனுக்கு கொடுக்கும் என்கிற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் அப்த தகிய அல் கனிய அல் கஃபிய. அல்லாஹு தஆலா ஒரு அடியானை விரும்புகிறான். அவன் இறையச்சம் உள்ள அடியான். மற்றவர்களிடத்தில் கை நீட்டுகின்ற அந்த பழக்கம் அவனிடத்தில் கிடையாது. அல் கஃபிய, அவன் இருக்கிற இடம் தெரியாமல் மறைவாக என்ன செய்வான், அவன் எது செய்தாலும் சமூகத்திற்கு அதை என்ன செய்ய மாட்டான், காட்ட மாட்டான். என்னால் தான் நடக்கிறது என்று அந்த இடத்தில் பதிவு செய்ய மாட்டான். மிக அமைதியாக வாழுகின்ற, பணிவாக வாழ்கின்ற அடியானை அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பம் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்னும் நிறைய செய்திகளை சொன்னார்கள். பணிவாக அல்லாஹ்விற்கு மட்டும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய மனிதனிடத்தில் பேறுகளை எதிர்பார்க்காதவர்களை பற்றி சொல்லுகிற நேரத்திலே ருப்ப அஷ்அஸ மதுஃபூஇன் பில் அப்வாபி, சில மனிதர்கள் இருக்கிறார்கள், பரட்டை தலை அவர்கள், தலைவிரி கோலம் அவர்கள். அவர்களை பார்த்தால் எல்லோரும் என்ன செய்வார்கள், கதவை அடைப்பார்கள். அவர்கள் சென்று ஏதாவது கேட்பதற்கு சென்றால் கூட கதவை என்ன செய்வார்கள், மூடிக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட சில அடியார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா, அல்லாஹு தாலா இப்படி நடத்தியாக வேண்டும் என்று அவர்கள் சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்தை அல்லாஹு தாலா என்ன செய்வான், நிறைவேற்றுவான். மனிதர்கள் எல்லாம் கதவை இழுத்தடைப்பார்கள். பார்ப்பதற்கு அவர் அலங்கோலமாக இருப்பார். ஆனால் அல்லாஹ் இப்படி செய்ய வேண்டும் என்று அவர் சத்தியம் செய்தால் அல்லாஹ்வின் மீது அந்த சத்தியத்தை அல்லாஹு தாலா என்ன செய்வான், நிறைவேற்றி கொடுப்பான். இது பணிவு கொடுக்கும் உயர்வு. அது உயர்வு என்கிற பெருமை நம்மை தாழ்த்தி விடும் என்கிற பகுதி என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது சுருக்கமான ஒரு பகுதி. நம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், பெருமை என்பது என்னிடத்தில் இருந்து தூரமாக்கி வைக்கப்பட வேண்டிய, எனக்கு தகுதி இல்லாத ஒரு பண்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது எல்லா விதமாகவும் என்ன செய்யலாம், வரலாம். நாம் பெருமையை வேறு மாறி அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் பெருமை என்ன செய்யலாம், குடும்பத்திலிருந்து பிள்ளைகளோடு நடப்பதிலிருந்து எல்லாவற்றிலும் பெருமை என்ன செய்யலாம், உள்ளத்திலே ஊடுருவலாம். அதை ஒவ்வொன்றாக இனம் கண்டு தூரமாக்கி விட்டு பணிவு என்கிற ஒரு சிறந்த பண்பை வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்